விவசாயிகளே இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மல்லி செடி போட்டிருந்தோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மாதம் ஆகுது. மழைக்கு முன்னாடி போட்டோம். இப்போ அதோடய ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. விவசாயிகளே இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா களை வெட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மல்லி செடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. என்ன காரணம்னா மழையோட பார்த்திங்கன்னா நிறைய புல் வந்துடும். களை வெட்டுறதுக்கு நமக்கு ஆள் கிடைக்காது. எல்லோரும் பார்த்திங்கன்னா நெல் நடைக்கு போயிடுவாங்க. ஏன்னா களை வெட்டதோட அது கொஞ்சம் லாபம் அதிகம், அதனால் நெல் நடைக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி என்ன ஒரு பதிவு பார்த்திங்கன்னா, நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா மல்லி, அதே மாதிரி பிச்சி, பிறகு எலுமிச்சை, தென்னை இந்த மாதிரி போடும் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டி டைடர்ன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கிரீஸ் வண்டின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல பவர் டில்லர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வண்டி உண்டு. அந்த வண்டி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப லாபம். இந்த வாழை போடாங்க எல்லாத்துக்குமே. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, மல்லி செடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அடுத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் விட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த ஒன்று அப்படி லைனாக அப்படி அது வேறு இருக்கும். விவசாயிகள் இதில் என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு இந்த மல்லி செடிக்கும் பார்த்திங்கன்னா ஊடையில் வண்டி வச்சு உழுதுக்கிடலாம். நம்ம ஆள் விட்டு இவ்வளோ காடு வேஸ்ட்டாக வெட்டைக்கு போயிடலாம். நம்ம வண்டி வச்சு உழுது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல லாபம். அதே மாதிரி எல்லா விவசாயிகளும் இந்த வாழை ஒரு கிட்டத்தட்ட 2 ஏக்கர் 3 ஏக்கர் இந்த மாதிரி வச்சுருக்க விவசாயிகள் பார்த்திங்கன்னா பூம்பருவம் பண்ணுற விவசாயிகள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆள் சம்பளத்தை குறைக்கலாம். அதே மாதிரி வண்டி வைக்கும்போது நல்ல லாபம். அதனால் ஒரு சின்ன பதிவு தான் இது. முடிஞ்ச அளவு ஒரு குட்டி டிராக்டர் எடுத்து போடுங்க. ஏன்னா நம்ம டைமுக்கு எந்த நேரம்னாலும் பார்த்து உழுதுகிடலாம். அடுத்த வண்டிக்காரங்களை நம்ம தேட வேண்டாம். அதனால் ஒரு சின்ன பதிவு தான். கண்டிப்பாக ஒரு 3 ஏக்கர் 2 ஏக்கர் மேலே இருக்க விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அந்த சின்ன வண்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக லாபம். சரி விவசாயிகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.